ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரம் மீ அண்ட் மை ஒய்ஃப். என் மனைவி உங்களுக்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, இயேசுடைய பிறப்பு சரித்திரம் வாய்ந்ததாக இருக்கிறது. இயேசுடைய பிறப்பு சரித்திரத்தை படைத்ததாக இருக்கிறது. இயேசுடைய பிறப்பு மிக வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவர். தேவனுடைய பிள்ளையே, மரியாள் என்ற அந்த மகளை காபிரியல் தேவதூதன் சந்தித்தார். எதிர்பார்க்கவில்லை அவள். அன்றைக்கு காபிரியல் தேவதூதன் மரியாள் அவர்களை சந்திக்கும் பொழுது, கிருபை பெற்றவளை என்று மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் சொன்னார். கிருபை பெற்றவளே என்று சொன்னார். ஆங்கிலத்தில் சொல்றார், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட் என்று சொல்றார். ஹைலி ஃபேவர்ட், கிருபை பெற்றவள் என்று சொல்றார். அவர் அப்படியாக நற்செய்தியை சொல்லுகிறார். நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக, பரிசுத்த ஆவியான இடத்துல வருவார் என்று சொல்லி அந்த தேவதூதர் சொல்றார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பண்டிகை மாத்திரம் அல்ல, அது ஒரு அற்புதத்தின் பண்டிகை. இயேசுடைய பிறப்பு ஒரு அற்புதத்தின் ஒரு நிகழாக இருக்கிறது. அதனாலதான் உலகமே சரித்திரம் சொல்லி இருக்கிறது. கிமு என்று சொல்லி இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்றோம். பிசி அண்ட் ஏடி என்று சொல்லுகிறோம். பிஃபோர் கிரைஸ்ட் என்று சொல்றோம், ஏடி என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளையே, இயேசுடைய பிறப்பு சரித்திரம் வாய்ந்தது. அதனாலதான் சொல்லியிருக்கிறார், நான் அதிசயமானவர் என்று கர்த்தர் சொல்றார். அதே போல பாருங்க, ஆலோசனை கர்த்தராம். எப்படிப்பட்டவர் அவர்? ஆலோசனை கர்த்தர். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க சொல்றீங்களா, நான் குழப்பத்தில் இருக்கிற ப்ராஃபெட், குழப்பத்தில் இருக்கிற ஐ அம் கன்ஃபியூஷன் ப்ராஃபெட், but I want to tell you a good news. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவான ஒரு நடத்துதலை காண்பிக்க போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அது ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. எப்படியாக சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? அவர் ஆலோசனை கர்த்தர். சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்களேன், அவர் ஆலோசனை கர்த்தர். He is a God who gives you counseling. He is a God who gives you revelation. தேவனுடைய பிள்ளையை அப்படியாக இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. வல்லமையுள்ள தேவனாம். எப்படிப்பட்ட தேவன்? He is a mighty God. வல்லமையுள்ள தெய்வமா, வல்லமை, mighty. தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வல்லமை நிறைந்த கர்த்தர். இந்த கிறிஸ்துமஸ் நாளில என்னுடைய சகோதரன், சகோதரி, ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் ஏதோ ஒரு நோயோடு காணப்படலாம், பலவீனத்தோடு காணப்படலாம். மருத்துவர்கள் ஒரு தீண்டாத ஒரு வேதனையை சொல்லி இருக்கலாம், தீராத ஒரு வலியை அவங்க சொல்லி இருக்கலாம், தீராத ஒரு நோயை அவங்க சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். அவர் வல்லமையுள்ள ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. He is mighty in power. He is mighty in power. அவர் வல்லமையுள்ள ஒரு கர்த்தர். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களை சுகப்படுத்த போகிறார். அதான் வசனம் சொல்லி இருக்கிறது, வல்லமையுள்ளவர். எப்படிப்பட்டவர் அவர்? வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவர். தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்பதே நற்செய்தி, கிறிஸ்துமஸ் என்பதே அற்புதம். தேவனுடைய பிள்ளையே, அப்படியாக கர்த்தர் சொல்றார், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நித்தியமானவர். அல்லேலூயா. அவருக்கு சாவென்பதே இல்லை, சாவாமை உடையவர்.
தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சாதாரணமானவர் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுடைய பிறப்பை குறித்து பேசினார், இயேசுடைய மரணத்தை குறித்து சொன்னார், இயேசுடைய சிலுவையை குறித்து பேசின ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுடைய பிறப்பை குறித்து ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நித்திய பிதா. உங்க வாழ்க்கையில அவர் நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்க கடன் சுமைகள் எல்லாம் மாற போகிறது. நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்க போறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீர்கள். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் கடன் சுமையோடு இருக்கிறேன். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாளில உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு துணி எடுத்து தருவதற்கு கூடியும் நீங்க கஷ்டப்படலாம். ஒரு பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம். நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அவர் நித்திய பிதா. சொல்லுங்க பாங்க எல்லாரும் சேர்ந்து, நித்திய பிதா. எப்படிப்பட்டவர் அவர்? நித்திய பிதா. அதே போல பாருங்க, சமாதான பிரபு. என்னது? அவர் சமாதான பிரபு. இந்த உலகத்துல நமக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லைங்க. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லை. இந்த உலகம் எல்லா இடத்துலையும் சமாதானத்தை இழந்திருக்கிறது. குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, தேசங்கள்ல சமாதானம் இல்லை, அன்பு குறைந்து விட்டது. இன்னைக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். He is the Prince of Peace. அவர் சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். My friends and my family, on this Christmas day, the Bible says He is the Prince of Peace. When He gives you peace, it is internal. When He gives you a blessing, it is everlasting. That is what the Bible says. Because the birth of Christ is a miracle. The birth of Christ is a miracle. So God is going to do a miracle through you and in your family. Mark my words in the name of Jesus. Hallelujah. Amen. I just, when I think about the birth of Jesus, அங்க இருக்கிற ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். எல்லா ஆண் பிள்ளையும் என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். ஏன்னா என்ன கேள்விப்பட்டாருன்னா, ஒரு ராஜா அவருக்கு விரோதமா எழும்பிட்டாருன்னு அவருக்குள்ள ஒரு பொறாமை குணம் ஏற்பட்டது. ஆனால் இயேசு பாதுகாக்கப்பட்டவர். இந்த உலகம் எவ்வளவு தீமை நடந்தாலும் சரி, உங்களை இயேசு பாதுகாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அரவணைக்க போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தாயார் இருக்கிறாங்க, அவங்க சில வார்த்தைகள் உங்களுக்காக அவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாளை தினத்துல கர்த்தருடைய இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாட போகிற அனைவருக்கும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை குடும்பமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் என்ன பேச வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் கர்த்தருடைய பிறப்பை பற்றி சொல்வார்கள். நான் இந்த நாளில் பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். யார் பிரசித்தம் பண்ணினார்கள் என்றால், மேய்ப்பர்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணினார்களாம். என்ன பிரசித்தம் பண்ணினார்கள் என்றால், 9ஆம் வசனத்திற்கு வாசிக்கிறேன். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சனமே, நன்றாக கவனிங்கள், அச்சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இதுதாங்க கர்த்தரை கண்டு, கர்த்தர் எப்படி தேவ தூதர்கள் பரம சேனைகள் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன அந்த செய்தியை எல்லாருக்கும் பிரஸ்திரிப்படுத்தினாங்களாம், எல்லாத்துக்கும் சொன்னாங்களாம். அவர்கள் சொல்லவில்லை என்றால் தெரிந்திருக்காது. அவர்கள் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததை போய் அவர்களை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் அந்த மேய்ப்பர்கள் வந்து அந்த வேலையிலே எல்லாருக்கும் என்ன செய்தாங்களாம்? பிரசித்தப்படுத்தினார்கள். இன்று நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், நாம் கர்த்தரை அறிந்த நாம், இயேசுவை அறிந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த நாளை கர்த்தருடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். அதே வேளையில கர்த்தரை பற்றி, இயேசுவை குறித்து நாம் எல்லாருக்கும் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாமும் பிரசித்தப்படுத்துவோம். இது நாங்கள் இன்று சொல்லக்கூடிய நற்செய்தி, எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனைவி வந்து ஒரு பாட்டு mountains that Jesus Christ was born. We wish you a Merry Christmas once again and a beautiful Happy New Year, my friends. 2026, it's going to be the year for you and your family and for your nation wherever you're watching me. Me and my wife and our family from El Shaddai International Prophetical Ministry, we bless you in the name of Jesus. I want to pray with you today. Father God, we praise you, we honor you this evening on this Christmas day, oh Father God. Thank you, Lord Jesus, for your wonderful, wonderful gift of salvation, oh Father. Lord, we remember every people who are in need, who need a healing, who need a miracle, breakthrough. Whatever they're going through, oh God, on this Christmas day, let them be blessed. Let them be healed. Let them receive their breakthrough in the name of Jesus. Father God, as we enter 2026, there's going to be the year for your children, oh God. Father God, we give you the glory, give you the honor. In Jesus' name we pray. Amen. God bless you all. I just want you to subscribe to my YouTube channel and share this message to your friends and family so that we can touch millions of people around the world. God bless you. Amen.